வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி 125 கோடி ரூபா தமிழக பாஜக சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ சில செய்தி சேனல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. 125 கோடி பிஜேபிக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படி யாருப்பா சங்கிகள் ஆட்சி வரணும்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறவங்க யார் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையிலே தோணும். அப்புறம் நீங்களே அதெல்லாம் இல்லைப்பா மிரட்டி வாங்கியிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இடிஐ வெற்றி யார் நிறையா மிரட்டி வாங்குறாங்கிறது ஊருக்கே தெரியும். இப்படிப்பட்ட விஷயத்தில் திடீர் திருப்பமாக 125 கோடி கட்சிக்குங்க. அது இல்லாமல் பல கோடிகள். அது இல்லாமல் பல கோடிகள் யாருக்குன்னா, ஏங்க எவ்வளோ விழுதுகள் இருக்காங்க, எவ்வளோ விழுதுகள்னா கம்மியாக தாங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேணும்ல. இதில் அதிகம் கல்லா கட்டிய பெண் புள்ளி, பெண் விஐபி. என்னங்க அது கேட்க கேட்க பயங்கரமாக இருக்குது. என்ன ஆமாங்க, சென்னையை சேர்ந்த ஒரு குழுமம் 1900 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழுமம் செமி கண்டக்டர் ஆலையை சமீபத்தில் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஒன்றிய அரசு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜராத்லேயும் அஸ்ஸாம்லேயும் செமி கண்டக்டர் ஆலை தொடங்கணும் அப்படின்ட்டு உத்தரவு போட்டு அதற்கான வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அதான் தமிழகத்தை சேர்ந்த ஒரு குழுமத்துக்கு கிடச்சிருக்குது. ஏற்கனவே அந்த குழுமம் போன வருஷம் பிஜேபிக்கு 21 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே செக்கில் 125 கோடி, ஒரே செக்கில் பிஜேபிக்கு 125 கோடி செமிகண்டக்டர் ஆலை அவங்களுக்கு கொடுத்த உடனே ஒரே வாரத்தில் கிடைக்குது அப்படின்னா, சரி அதை கூட ரைட்டு, ஏதாவது சரிங்க பிஜேபி கொள்கை பிடிச்சிருக்குங்க, மோடி அவர்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து உற்சாகமாயிட்டார் ஓனர்னு சொல்லலாம். அதையும் தாண்டி போன தடவை 21 கோடி தான் ஒரு வருஷத்தில் கொடுத்தீங்க, இப்போ உடனே 125 கோடி. இந்த செமிகண்டக்டர் ஆலைக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இவங்க நிதி மற்றும் மேலாண்மை தான் இவங்களுடைய வேலை. ஆனால் செமிகண்டக்டர் ஆலைக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு எப்படி இந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்க? சரி, இப்போ 125 கோடி அப்படிங்க பார்த்தா 125 கோடி இல்லைங்க, மொத்தம் 200 சி வருது. 200 சி வருதா, மிச்சம் 75 அது மோடிக்கே தெரியாமல் இங்கே இருக்கவங்க. மோடிக்கு அல்வா கொடுக்குறாங்களா? மோடி தான் எல்லாத்துக்கும் அல்வா கொடுப்பார், மோடிக்கே தெரியாமல் அப்படின்னு இப்போ அரசியல் புரசலாக வெளியாகி. ஏன் அரசியல் புரசலாக வெளியாச்சுன்னா, வெளியே விட்டதே பிஜேபி தான். ஏன்னா நிறைய பங்கில் பிரச்சனையாகி பங்கு தராதவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. அதாவது திமுக மோசம், திமுக ஊழல், செந்தில் பாலாஜி மோசம், எல்லோரும் மோசம், டாஸ்மார்க்கை கண்டுபிடிப்போம். இந்த பக்கம் அதிமுக மோசம், ஆண்ட கட்சி ஆள்ற கட்சி எல்லாருடைய ஊழலையும் வெளியிடுவார் யார்? ஐயா அண்ணாமலை. ஏன்னா 20,000 புக்கு படித்த மிகப்பெரிய ஒரு மேதாவி அவர். ஆனால் திமுகவுடைய ஊழல் தான் வெளியிடுவார், அதிமுக வெளியிட வர இது வரைக்கும். ஆனால் சவால்லாம் நிறைய விடுவார். மோடி மாதிரி ஒரு யோக்கியரே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசுவார் அவர். இந்த மோடி யோக்கியர் அப்படின்னு அவர் சொன்னாலே அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி வேறு என்ன பேச்சு? இங்கே இருக்க ஆளுநர் மாதிரி ஒரு காமெடியாக பேசுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயா அண்ணாமலை போனதுக்கப்புறம் இது நடக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் புரியல. ஏன்னா அண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் வேற. ஏன் அண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி நடந்தால் அவர்களுடைய விழுதுகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பலம் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் விழுது பலம் அடைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அப்படி இல்லைங்க விஷயம். இது வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. ஏன் எப்பயுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா பாலியல் பிரச்சனையில் சிக்கிய சர்ச்சை புள்ளி சொன்னால் தான் கொடுப்பாங்க. ஏன்? அவங்க தான் கணக்கு அம்மாவுக்கு வேண்டியப்பட்டவங்க, அவர் சொன்னால் தான் கொடுப்பாங்க. ஏன்னா கணக்கு அம்மாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான். நீங்கள் எந்த விதமான நிதி யார் கொடுத்தாலும் அவர் தான் அணுகுவாங்க. ஐயா அண்ணாமலை வந்தோன்னே முதல் வேலையாக அவரை பாலியல் புகாரில் சிக்க வச்சு அவரை அவுட் ஆகிருச்சு. ஆனாலும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி அவர்கிட்ட இன்னும் அந்த ஹோல்டு இருக்குது. சமீபத்தில் எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுங்க, நீங்கள் மறுபடியும் தலைமை பதவிக்கு வரணும் அப்படின்னு அவங்களை மேலிடம் கேட்டிருக்கான். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு, இல்லை தமிழ்நாட்டில் இப்போ இதாகி போச்சு, கொஞ்சம் நாள் கழித்து வரேன்ட்டார் பொழுது. இப்போ மெயின் சுவிட்சு முதல்ல மாதிரி அவர்கிட்ட வந்துருச்சு. இப்போ நிதி நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் நிதி கொடுக்கணும்னா தொழிலதிபர்கள் இவங்க மூலிமா தான் கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கலாம் பிஜேபியில் இல்லாத ஃபண்டானு. அண்ணாமலை வந்த பிறகு மொத்தமாக 3000 கோடி கொடுத்துருக்காங்களாம் கட்சி நிதி. நீங்கள் கேட்கலாம் 3000 கோடியான்னு. 3000 கோடி கொடுத்துருக்காங்களாம். பிஜேபி யோசிக்கும்ல, 3000 கோடி இங்கே கொடுக்கறதுக்கு நான் குஜராத்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் கொடுத்தா சீட்டாவது கிடைக்கும், இங்கே ஒரு சீட்டு கூட கொடுக்கல, எதுக்கு 3000 கோடி? ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கோம் சார், வருது பணம் கொள்ளையாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிச்சு பண்ணுறீங்க. இப்போ பிஜேபியை கால்குலேஷன் பண்ணுவா பண்ணாதா? சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஆமாங்க அது கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா, அப்படி 125 கோடி ஸ்ட்ரெயிட்டாக, ஏன்னா 125 கோடி தமிழக பாஜகவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மோடிக்கு அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்காது. பிஜேபி பணம், பிஜேபி ஃபண்டு பணம் கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் ஆர்வமாக இருக்காங்க. தனக்கு என்ன கிடைக்கும்?
ஓரளவுக்கு பங்கு போட்டாச்சு போல. சரி, இதில் அதிகமாக யார் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு தான் அதிக பங்கு, அவங்க தான் அதிக பங்கு வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன சிக்கல் வருது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அக்காவுக்கு போச்சு, ஆனால் தம்பியோட ஆதரவாளர்களுக்கு போகல, அதான் சிக்கல். இப்போ தம்பியோடைய ஆதரவாளர்களே இதை ஊதி ஊதி பெருசாக்கிக்கிறார்கள். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இனிப்பு விஷயத்தில் ஒரு பெரிய தகராறு நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பஞ்சாயத்தே இனி தீரல, அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்தா. இப்போ கமலாலயம் முழுக்க இதான் பேச்சு. இப்போ அதனால் அடுத்து உஷாராயிருக்காங்க. எதுக்கு, யார் ஃபண்டு கொடுப்பா, அதாவது கூட்டு கொள்ளைங்கிறாங்கல்ல, இதில் எல்லாம் ஒன்று நம்ம ஒன்றும் புரியல. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது நமக்கு நாடு அறியும். மார்டின் அவங்ககிட்டருந்து எவ்வளோ இவங்க வாங்கியிருக்காங்க, சூதாட்ட கம்பெனிலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இடி கரெக்டாக ஒரு கம்பெனியில் போய் ஆய்வு பண்ணுது. தொடர்ந்து இந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த லிஸ்ட்டு, நம்ம எஸ்பிஐ வந்து எலக்ட்ரோல் பாண்ட் போட்டாங்கல்ல, அதில் யார் யார் இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அதில் ஒரு நிறுவனம் கூட ஈடியில் மாட்டாத நிறுவனம் இல்லை. அதை எப்படிங்க ஈடியில் மாட்டுறது, உடனே ஒரு வாரத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, இது என்னென்ன புரியலையே நமக்கு. எப்படி இது எப்படி கேட்டால் அண்ணாமலை சொல்கிறார் பிஜேபி கொள்கையை பார்த்து கொடுத்தாங்க. ரொம்ப சீரியஸாக சொல்கிறாரு, நமக்கு ஒன்றும் புரியல. சரி, நம்மளெல்லாம் என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலைன்னு தெரில. கேட்டால் நான் ஒரு தொண்டங்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்ன இது நடக்குது என்னன்னு புரியல. நம்ம இங்கேயே பார்த்தோம், மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடி வந்து ரெய்டு பண்ணது, பிஜேபி ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் வீட்டுக்கு ரெய்டு போயிடுச்சு, பார்த்தோமா இல்லையா. அதே தப்பு. ஏன் போன ஈடியாக போய் இங்கேருந்து 2 பிஜேபியினர் போய் நம்பாளுங்க போவாங்க வீட்டுக்கு போவாதுன்னு சொல்லி ஈடி வெளியே போயிடுச்சு. பிஜேபிங்க ஒரு கட்சியாக யாரும் கணிச்சு அதெல்லாம் விட்டாங்க, போய் தொலையுது. வேறு என்ன பண்ணுறது. ஆமாம் சார், அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. மோடியும் அமித்ஷாவும் அந்த பதவி விட்டு போனால் தான் இவங்க எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கிறது ஊருக்கு தெரியும். குஜராத்தில் வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் உறவினர்கள் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருக்காங்க, இவர் எங்கெங்கெல்லாம் ஊருக்கு போய் என்னென்னலாம் பண்ணியிருக்காருங்கிறது ஆட்சி போனாதானே தெரியும். இப்போ இது நமக்கு தெரியாது இல்லை. அப்போ ஒரு கம்பெனிலேயே 125 கோடி கட்சிக்கு மட்டும், மற்றது தனி. அப்போ அந்த அந்த நிறுவனம் எப்படி சம்பாதிக்க போகுது கேட்டால் மோடி சொல்கிறாரு, நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சி, காங்கிரஸாவது வாங்கினது மாட்டிட்டாங்க. இன்னொன்று இவங்க காங்கிரஸ் கூட அவ்வளோலாம் பண்ணல, இவங்க அதெல்லாம் மீறி போயிட்டாங்க. தூய்மையின் பாதுகாவலன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய மோடியின் ஆட்சி முடிவடையும் போது தெரியும், இந்தியாவில் இப்படி ஒரு ஊழல் ஆட்சி, மதவாத ஆட்சி எல்லாத்துக்கும் தெரியும், இப்படி ஒரு ஊழல் ஆட்சி ஒவ்வொரு அமைச்சர்களும் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. இனிமேல் தேர்தல் காலம், கமலாலயமே கொண்டாட்டத்தில் இருக்குது. ஏன் எப்படியும் பெரிய அளவுக்கு முடிக்கணும் அந்த வேகம் இருக்குது பாருங்கள். வராதவங்களாம் வராங்களாம். அதாவது கமலாலயத்தை பக்கம் எட்டி பார்க்காதவங்களாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய்ங்கிற கோஷம் ரொம்ப அதிகமாகுது. இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் கஷ்டம். அண்ணா இன்னும் 1.5 வருஷம் அமைதியாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் வாய் வச்சுட்டு அதிமுகவோட கூட்டி இதெல்லாம் தேவையா போச்சா? இவ்வளோ நாள் நம்ம கட்டி காத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா யார் யாரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. நயினார் நாகேந்திரன் வந்து இவங்களுக்கு முடியவே இல்லை. ஏன் நயினாருக்கும் அவருக்கும் பிடிக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்களா, நயினார் வந்து அண்ணாமலை தான் பேனா கொடுத்தாராம். அதாவது அந்த அக்கா தம்பிங்கிற பேசுனாங்கன்னா சண்டை இருக்குதுன்னு உள்ள அர்த்தம். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. அதாவது கோஷ்டி பூசலின் உச்சத்தில் இருக்கிறது பிஜேபி. நயினாருக்கு என்ன கஷ்டம், தொண்டனாக இருக்கேன் டெய்லி இவர் அறிக்கை விட்டுட்டுருக்காரு. யார், வேளச்சேரியில் காவலர் பிரச்சனைக்கு அண்ணாமலை தான் அறிக்கை விடுது, எல்லாத்துக்கும் அண்ணாமலை தான் அறிக்கை விடுறாரு. தலைவருங்கிற பதவி மட்டும்தான் இல்லை, தொண்டர்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது தாங்க முடியல. எப்போ ஏன்னா மேலிடம் வந்து தமிழகத்தை அவர் இந்த பக்கமே வரமாட்டார்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அதிமுகட்டையும் பேசுகிறாருங்கும் போது நயினாருக்கு இன்னும் புரியல, என்னடாங்க ஒரு பக்கம் அதிமுகலையும் பேசுகிறாரு. அப்போ என்ன தான் அண்ணாமலையுடைய அதாவது என்னென்னா, அரசியலில் வந்து அண்ணாமலையோடைய சீனியர் நயினார். ஆனால் அண்ணாமலையுடைய ஆட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிறாரு. என்ன பண்ணுவீங்க அவரை? அதனால் மோடி சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லுவோம், அண்ணாமலையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அவர் ஒரு கட்சிக்கு வந்து ஒரு குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் ஓட விட்றாருன்னா அது எல்லாம் பிஜேபியிலையும் அதிமுகவில் மட்டும் இல்லை, திமுகலையும் காண்டாக்ட் இருக்கும் அவருக்கு, எல்லா கட்சியிலையும் காண்டாக்ட் இருக்கும் அவருக்கு. அதான் சொன்னேன், ஒரு தெளிவான அரசியல்வாதி. அவர் நினச்சிட்டு இருக்கோம் அவர் காமெடியாக பேசுகிறாருன்னு. விவரமான ஆள், அதில் மாற்று கருத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.